இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த சேலைக்கு இந்த ப்ளவுஸுக்கு என்ன பொருத்தமாக இருக்கும்னு டிசைன் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த சேலைக்கு வெறுமனே இந்த மாதிரி பிளெயினாக தாங்க இருக்குது. இதை நம்ம வழக்கம் போல் ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து அழகுபடுத்தலாம். அதுக்காக நான் எப்போவும் எடுக்கிற மாதிரி சேலையிலேருந்து இந்த உள் சுத்தில் நம்ம எடுப்போம் இல்லையா, ஒரு 6 இன்ச்சு கிட்டக்க கிளாத் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நம்ம இதில் டிசைன் பண்ணுவோம். இப்போ கழுத்து நம்ம வெறும் சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு நெக்கு தான் வெட்டியிருக்கேன். வட்டத்திலேயே இப்போ ஆழம் 8.5 இன்ச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு 8.5 இன்ச்சு ஆழம். இப்போ இந்த 8.5 இன்ச்சு ஆழத்தில் நான் இங்கே அப்படியே இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டேன். அப்படி போட்டோம்னா நமக்கு இந்த நெக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா. அதாவது நடுவில் மட்டும் கொஞ்சம் குழிவாக. நம்ம மோஸ்ட்லி இதெல்லாம் சுடிதாரில் வெட்டுற கழுத்துக்கள் தான். இதை வச்சு நம்ம கொஞ்சம் அழகாக இந்த கிளாத்தை பயன்படுத்தி டிசைன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம இந்த கோடுகள் இருக்கிற பகுதி உபயோகிக்க வேணாம். நம்ம இந்த பிளெயினாக இருக்கிறது இங்கேயும் இந்த கிளாத்தையும் மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இது ஓரம் தைச்சிருக்கிறது தான், இருந்தாலும் நம்ம இந்த டிசைனுக்காக கொஞ்சம் எடுத்துட்டு திரும்ப நம்ம புடவையை ஓரம் தைச்சிடலாம். இதை நீங்கள் இந்த சமப்படுத்திக்கோங்க. இந்த டிசைனை வைக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே உயரம் வேணும். இதை சமப்படுத்திட்டு இதையும் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி இது சரியான நடு பாகத்தில் இதை பொருத்தி அப்படியே ஒரு ஜாயின் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உயரத்துக்காக தான் இதை வச்சுருக்கோம். அதாவது மேல் பக்கத்தில் அந்த உயரமாக இருக்கிற கிளாத்தை அப்படி 2ஆக மடிச்சுக்கிட்டேன். நம்ம இங்கேருந்து தான் அதை பொருத்த போகிறோம். இந்த டிசைனை இங்கேருந்து பொருத்த போகிறோம். இங்கே கீழே அப்படியே சம அளவுலேயே வரட்டும். நாம் இந்த சென்டரில் இருந்து இந்த கிளாத்தை அப்படியே இப்படி ஒரு சாய்வான ஒரு கோடு. சரியா? இப்போ இந்த சும்மா ஒரு மேலேருந்து ஒரு முக்கோணம் மாதிரி போட்டிருக்கேன். இப்படி பிரித்தோம்னா இந்த டிசைனை நம்ம கட் பண்ணும்பொழுது அது முக்கோணம் மாதிரி வரும். இப்போ இதை பிரித்து பாருங்கள். ஓகேவா? இப்படி முக்கோணம் மாதிரி வருது. நீங்கள் லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு கூட இந்த டிசைனை வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹெவி ஒர்க்காக நம்ம பண்ண போகிறதில்ல, சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணி பின்னாடி டாட்டெல்லாம் கூட பிடிச்சிக்கோங்க. அதாவது இந்த போர்ஷன் மட்டும்தான் நான் பண்ணுறேன். அதாவது முதுகோட பகுதி மட்டும், இடுப்பு கீழே இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த இறக்கத்தில் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி திருப்பி டாட் பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த டிசைனை வச்சுட்டு கழுத்தை ஃபினிஷ் பண்ணலாம். அல்லது நீங்கள் செப்பரேட் எதனா ஒன்று கொடுத்து மடித்து தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மடித்து தைக்கும் பொழுது அந்த தையல் மேலே விழும். நம்ம வைக்க போகிற டிசைன் மேலே விழும். அப்போ நீங்கள் கையில் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். டாட் நீங்கள் சம அளவில் பிடிக்கணும் அப்படின்னும் பொழுது சரியாக இந்த போர்ஷன் கழுத்து கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குற தோழிகள் யாருக்குன்னா இது உதவும். டாட் பிடிக்கும் பொழுது நீங்கள் ஒரே அளவு தான் எடுக்கணும்னா முன்னும் பின்னும் சாக் பீஸ்லேயே நீங்கள் அளவு வச்சு ஒரே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஷோல்டரோட இந்த பாகத்தில் இருந்து எடுங்க. அதை கொஞ்சம் நம்ம கழுத்து அகலமாக வெட்டியிருந்தோம்னா கொஞ்சம் கழுத்து பக்கமாக எடுத்துக்கோங்க. கழுத்து நம்ம 2 இன்ச்சு தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் நடு பாகத்தையே எடுக்கலாம். சரியா? நடு பாகத்தை எடுத்து அதோட நேர்கோட்டில் ஒரு 4லேருந்து 5 இன்ச்சுக்குள்ளே இடுப்போட உயரத்தை பொறுத்தது அது. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு வேறு கிளாத்துனா அது கண்டிப்பாக அந்த மோட்டா ஊசி, இவ்வளோ கனமான ஊசியில் நீங்கள் அந்த குத்தி ஓட்டை போடும்பொழுது கட்டாயமாக அது அடையாளமாக தெரியும்.
அப்படி உங்களுக்கு அது விஷனில் இப்போ எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அந்த இடத்துல ஒரு கோடும் போடுறேன். அப்படியே பின்னாடி திருப்பி அந்த கோட்டை அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ அதை நீங்கள் டாட் போடும்பொழுது இடுத்தாழ்த்தி இல்லாமல் சரியாக வரும். இடுப்பு ரொம்பவே இந்த இடம் வந்து சின்னதாக போடுவாங்க, முதுகு ரொம்ப சின்னதாக போடுறவங்களுக்கு நீங்கள் 4-5 இன்ச்செல்லாம் பிடிக்க வேண்டியதில்லை. 3 இன்ச்சு கிட்டக்க அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி, கழுத்தோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டாட்டை பிடிங்க. அது கூட ஒரு சரியான அளவாக பிடிச்சோம்னா தான் அந்த பின்னாடி பார்க்குறதுக்கு லுக்கு சரியாக இருக்கும். இப்போ டாட் பிடிக்கும்பொழுது பார்த்துருப்பீங்க, ஆரம்பித்தது அகலமாக இருந்தாலும் அப்படியே அது நேராக அந்த மொத்த கிராஸையும் கொடுத்துக்கிட்டே வந்து தான் இங்கே நிறுத்தணும். நீங்கள் இங்கேருந்து நேராக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கிராஸ் எல்லாம் திருப்புனீங்கன்னா அது ப்ளவுஸோட ஷேப்பை மாற்றும். ஆனால் உங்களுக்கு காரணம் தெரியாது. நம்ம எல்லாமே கரெக்டாக தானே டாட்டெல்லாம் கூட பிடிச்சோமே, ஏன் இப்படி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இப்போ நம்ம டாட்டெல்லாம் கரெக்டாக பிடிச்சாச்சு. இப்போ நெக்கோட போர்ஷனையும் நீங்கள் இப்போ டாட்டெல்லாம் பிடிச்ச பிறகு கூட நெக்கோட போர்ஷனை இப்படி முடிக்கலாம். கொஞ்சம் நமக்கு இடைவெளி இருந்தால் போதும், அதாவது உள்ளே இருக்கிற கிளாத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இடைவெளி இருந்தால் போதும். இப்போ இந்த வளைவுகள்லாம் நம்ம சிசர் கட் போடுவோம் இல்லையா, லேஸாக அதை போட்டுக்கோங்க. கட்டாயம் இந்த இடத்துலையும் போடணும். இப்போ இந்த உள்ளே இருக்கிற கிளாத்தை அப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். அதுதான், இந்த கொஞ்சம் கிளாத் இருந்தால் கூட உங்களுக்கு போதும் அந்த போர்ஷனை வெளியே எடுக்கிற அளவுக்கு. இப்போ இது மேலே நீங்கள் ஒரு படி தையல் போடுங்க. நான் வந்து கருப்புலேயே தைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நிறைய பேருக்கு அது கண்டிப்பாக அந்த விஷனில் தெரியாது. நம்ம லேஸ் தான் மேலே வைக்க போகிறோம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த நூலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃபினிஷிங் அப்போ ஃபுல்லாக கருப்பு மாற்றிடுவேன். ஓகேவா? இப்போ இந்த கிளாத்தை நம்ம அப்படியே தான் வச்சு தைக்க போகிறோம். இந்த கார்னர்லேருந்து அப்படியே இதை பொருத்தி 2 ஓரமும் தைச்சிட்டு இந்த கீழே இருக்கிற ஓரம் மட்டும் நம்ம இப்படி மடித்து தைக்க போகிறோம். சரியா? இதை வந்து நீங்கள் இவ்வளோ கிளாத் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இல்லையா, நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் இதுக்கேற்ற மாதிரி தான் மடித்து தைக்க போகிறேன். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம லேஸை வச்சு இந்த எட்ஜஸ் எல்லாம் அப்படியே தைக்கலாம். கழுத்தையும் சுற்றி கொடுக்கணும், இதையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இது நான் கொஞ்சம் எளிய முறையாக தரேன் பாருங்கள். இப்போ நம்ம ஹிப்புக்கு பிடிக்கிறதுக்கு வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப உள்ளே வேண்டாம், கொஞ்சம் கனமாகிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்ம முன்னாடியே அதை திருப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம முன்னாடி கழுத்துக்கு வழக்கமாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 6 இன்ச் கிட்ட எக்ஸ்ட்ராவாக அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்கழுத்துக்கு நம்ம இந்த மாதிரி லேஸை ஷோல்டர்லேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வைக்கும்பொழுது அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி
நீங்கள் எந்த நிறத்துக்கு, அதாவது வெளி நிறம் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஹேங்கிங் ஒன்று வச்சு தைங்க. அது உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட அழகை அதிகப்படுத்தும். அந்த வளையத்தை கொஞ்சம் சுற்றி தைச்சிருங்க. அதாவது மேல் பாகம் முழுக்க அப்படியே வளைச்சி சுற்றி தைக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு பிற்பாடு விழாமல் இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் கட்டாயம் வந்து ஹேண்ட் வாஷ் தான் நீங்கள் பண்ணணும். வாஷிங் மிஷின்லாம் போட்டிங்கன்னா கட்டாயமாக இதெல்லாம் வந்து இந்த எப்போவுமே லேஸ் வைக்கிறதோ கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸ்னாலே நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நல்லது. இப்போ கையிலேயே நம்ம கொஞ்சம் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு முக்கோணம் தான். நம்ம நாட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட்ச்க்கு நேராக இதை அப்படியே பொறுத்துங்க. கொஞ்சம் கீழே வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அதை லேஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கீழே இறக்கின மாதிரி கூட வைங்க. ரொம்பவே எளிமையான டிசைன் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து மேல் நோக்கி இருக்கிறதால தான் கையிலையும் அதே மாதிரியே மேல் நோக்கியே வச்சுருக்கோம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் கீழவும் வைக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இந்த பேட்டர்னை அப்படியே இங்கே கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே நடுவில் முடிக்கிற மாதிரியும் வைக்கலாம், அல்லது ஃபுல்லாகவுமே மேலே முழுக்கவுமே கூட மேலே வர்ற மாதிரியும் வைக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.